சண்டேனாலே எப்படி தான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்கன்னே தெரிலங்க. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு ஃபுல்லாகவே சாப்பிடாம இருக்காங்க. நமக்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கா விரதம் நாள் வைங்களேன், ஒரு மாதம் மட்டும் நான்லாம் வந்துட்டு முட்டை சாப்பிடாம நான்வெஜ் சாப்பிட்டேன்னா என்னமோ வருஷக்கணக்கில் சாப்பிடாத மாதிரி இருக்கும். நான்வெஜ் கூட சாப்பிடாம இருந்தோம், ஆனால் முட்டை சாப்பிடாம ஆஃப் ஆயில் ஆம்லேட் சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க. இது வந்து போன சண்டே எடுத்தது. பொங்கல் பண்ணிவிட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் மார்னிங் டிஃபனாக. மதியானம் வந்துட்டு கறி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நல்லா எல்லாம் கறியாக இருந்துச்சு. அதை பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கெல்லாம் வந்து பெருசாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இப்படிலாம் நீ கற்றுக்கம்மான்னு. அது என் ஏரியாவே கிடையாது, உன் ஏரியான்னு சொல்லிட்டான். ஆனால் நிறைய ஹெல்ப் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு வந்து பிடிக்காத வேலை இந்த பாத்திரம் வளர்க்குறது, கிச்சனில் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாள். கிச்சனை தவிர நீங்கள் மற்ற எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவாள். மட்டனில் நானும் தேடி பார்க்குறேன், எப்படி தான் என் கண்ணுக்கு மட்டும் முடி தெரியுதுன்னு தெரியல. ஆட்டோட முடி இருந்துச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மட்டனோட அந்த ஈரல் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை பசங்களுக்கு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மட்டனை குட்டி குட்டியாக கட் பண்ணி, பெருசாக இருந்தவங்களேன் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ பெருசாவா மட்டன் இருக்கும். நான் எப்போவுமே கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கின்னு பார்த்துட்டு அருவாமனையில் தான் கட் பண்ணணும். கறியெல்லாம் கத்தியில் கட் பண்ணால் வேலைக்கே ஆகாது. கட் பண்ணி பார்க்குறேன், கட் பண்ணவே முடியலைங்க. அப்புறமேலு நின்றுக்கிட்டு கட் பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து கட் பண்ணேன். என் பையன் தான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அது வந்து ஃபஸ்ட்டு சூப்பு மாதிரி எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரலை வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதையும் தனியாக கொடுத்துட்டேன். முட்டைலாம் பண்ணலை. அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு மட்டன் குழம்பு மாதிரி வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு தயிர் வச்சாச்சு. அவ்வளோதாங்க மண்டே ஸ்பெஷலு. கறி நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எங்கள் ஊர்லலாம் வந்து கறி இப்போலாம் ஊர் சைடுமே எடுக்கிறாங்கங்க. தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி விசேஷம் ஃபெஸ்டிவல் தான் எடுப்பாங்க. இப்போலாம் வந்துட்டு அங்கேயுமே வாரம் மட்டன் சிக்கன்லாம் எடுக்கிறாங்க. எங்கள் பாப்பாவும் எங்கள் தம்பி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் தம்பி ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தான். அக்கா இல்லை அவங்க பெரியவங்கனால இந்த பையனை ஓட்டுறது பாவங்க. அந்த பையன் அடிதான் வாங்குறான். அந்த பையன்கிட்ட சப்போர்ட் பண்ணோம்னா நீ என்ன உன் பையனுக்கு சப்போர்ட்டான்றாங்க. அப்போ இவங்க யார்? ஃபேமிலியில் இது வேறு. உன் பையனுக்கு சப்போர்ட்டு, அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு. எப்பயுமே நம்ம பிள்ளைங்க தானேங்க, பாசமாக வளர்க்குறது தானே. எங்கள் அப்பாலாம் கறி பண்ணார்னா சூப்பராக இருக்கும். வள குழக்குழலாம் செய்ய மாட்டார். தனித்தனியாக வந்துட்டு எலும்பு கறி, ஆட்டு கிரேவி செம்மையாக பண்ணுவார். அவர் சமையல் எங்கள் வீட்டுக்குன்னு வந்தார்னா அவர் தான் சமைப்பார். ஃபஸ்ட்டு வந்துட்டு எலும்புலாம் இருந்துச்சுல, கறியெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பு மாதிரி வச்சிடலான்னு மஞ்சள் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி, கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா அந்த ஆட்டோட ஈரல் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து வடச்சட்டில் வந்துட்டு வெங்காயம் கடுகெல்லாம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு அந்த ஈரலையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, பெப்பர் தூளும் அப்புறம் வந்து கறி மசாலான்னு சொல்லி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் போட்டு பரட்டிட்டு இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு ஒரு சில மெத்தடில் வைப்பாங்க. நான் வந்து எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் வைப்பேன். ஆனால் கடைசியில் தேங்காய் வந்து கசகசா, முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றி கூட்டி வச்சுருவேன். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தங்கச்சி